ஆன்மீக அருள் அன்பர்கள் அத்துணை பேருக்கும் வாசுகி மனோகரனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு மகாபாரத வழித்தோன்றல்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். எப்பொழுதுமே நமக்கு பூர்வீக சிந்தனைகளை பற்றி ஒரு சின்ன ஞானம் இருக்கணும். பாரதத்தினுடைய வழித்தோன்றல்கள் எப்படி தோன்றின என்பதிலே ஒரு ஆழமான சிந்தனை நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். அதாவது பாரதத்திலே குருட்சேத்திர போரெல்லாம் முடிந்து தர்மனுடைய ஆட்சி நிறைவு பெற்ற பிறகு ஹஸ்தினாபுரத்தை மிகச்சிறப்பாக ஆண்ட ஒரு மன்னன் ஜனமேஜயன். இந்த பாரதத்தை சொல்வதற்கு முன்னதாக குருட்சேத்திர போருக்கு பின்னால் ஹஸ்தினாபுரத்தை மிக சிறப்பாக ஆட்சி செய்த ஜனமேஜயனை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். பாரதத்தினுடைய 52வது தலைமுறையை சார்ந்தவன் இந்த ஜனமேஜயன். மிக அழகாக ஆட்சி நடத்தக்கூடியவன், திறம்பட ஆட்சி நடத்தக்கூடியவன். தன்னுடைய 13வது வயதிலே அரியாசனத்திலே வந்து அமர்கிறார். ஆனால் 13 வயதில் வந்து அமர்ந்தவனுக்கு கைப்பற்றுவதற்கென்று மீண்டும் நாடுகள் இல்லை என்றால் என்ன பொருள்? அவன் கைப்பற்றாத நாடுகளே இல்லை என்று பொருள். அவ்வளவு பராக்கிரமம் பொருந்தியவன் ஜனமேஜயன். அவனுடைய தந்தை யார் என்று கேட்டால் பரிஷித்து மகாராஜா. பரிஷித்து மகாராஜாவும் மிகச் சிறப்பாக ஆட்சி நடத்தியவர். அவருடைய ஆட்சியில் யாருக்குமே எந்தவிதமான குறைகளும் இல்லை. இந்த பரிஷித்து மகாராஜா யார் அப்படின்னு கேட்டால் அபிமன்யுவினுடைய மகன். அபிமன்யு யார் என்று கேட்டால் அர்ஜுனனுடைய மைந்தன் அபிமன்யு. மத்சய தேசத்தினுடைய இளவரசி, அவளை திருமணம் செய்கிறான் இந்த அபிமன்யு. உத்தரையை திருமணம் செய்கிறார் அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு. அந்த அபிமன்யுனுடைய குழந்தை யார் என்று கேட்டால் இந்த பரிஷித்து மகாராஜா. குருட்சேத்திர போரின் போது கௌரவர்களுடைய கொடுமையான சூழ்ச்சியினால் அபிமன்யு கொல்லப்படுகிறார். உத்தரையினுடைய வயிற்றிலே இப்பொழுது கரு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கருவையும் அழிக்க வேண்டும் என்று அஸ்வத்தாமன் ஒரு மிகப்பெரிய கொடிய பிரம்ம அஸ்திரத்தை அனுப்புகிறார். அந்த கருவை அழிக்க வேண்டும் என்பது அஸ்வத்தாமனுடைய நோக்கம். ஆனால் அந்த கருவை காப்பாற்றினார் ஸ்ரீகிருஷ்ணர். அதனால் வயிற்றிலே வளர்ந்த அந்த குழந்தை பரிஷித்துக்கு விஷ்ணுரதன் என்று ஒரு பெயரும் இருக்கிறது. விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டவன் என்கின்ற நாமத்தை அவன் பெற்றான். விஷ்ணுரதா என்று அவனை அழைக்கிறார்கள். அந்த பரிஷித்து மகாராஜா அபிமன்யுவினுடைய மகன். பரிஷித்தினுடைய மகன் யார் என்று கேட்டால் இந்த ஜனமேஜயன். அப்போ அர்ஜுனனுக்கு அபிமன்யு மகன். அபிமன்யுவினுடைய மகன் பரிஷித்து என்று சொன்னால் அர்ஜுனனுக்கு பரிஷித்து பேரன். பரிஷித்துக்கு மகன் ஜனமேஜயன் என்று சொன்னால் அர்ஜுனனுக்கு ஜனமேஜயன் கொள்ளு பேரன். இதை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ளணும். ஜனமேஜயன் மிகவும் பராக்கிரமசாலி, எல்லோர் மீது அன்பு கொண்டவன், அதே நேரம் மிகச் சிறப்பான ஒரு ஆட்சியாளன். அந்த ஜனமேஜயனுக்கு யார் குரு என்று கேட்டால் சோமசிரவசு என்பவர் அவனுக்கு குரு. சோமசிரவசு மட்டுமல்ல, பைதர் என்கின்ற குருவையும் பெற்றவன். அவரிடமிருந்து பல வித்தைகளை கலைகளை கற்றுக்கொண்டவன். ஜனமேஜயனுக்கு அவன் படிக்கின்ற இடத்திலே குருகுலத்திலே ஒரு நெருங்கிய நண்பன். அந்த நண்பன் பேர் உதங்கன் என்று பெயர். அவரை உதங்கர் என்று எல்லோரும் அழைத்தார்கள். பைதருடைய மனைவி தன்னுடைய கணவனிடம் உதங்கர் கலைகளை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு குருதட்சணையாக ஒரு பொருளை கேட்டாள். அது என்ன பொருள் என்று சொன்னால், பௌஷ்ய மகாராஜாவினுடைய மனைவியினுடைய
தோடுகளை கொண்டு வந்து குருதட்சணையாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். உடனே இவர் என்ன செய்தார், பௌஷ்ய மன்னனுடைய மகாராணியினுடைய தோடை பெறுவதற்காக இவர் புறப்பட்டு செல்கிறார் உதங்கர். தோடையும் பெற்றுவிட்டார். தோடை கொண்டு வருகின்ற வழியில் நாகங்களுடைய இளவரசனாக விளங்கக்கூடிய தட்சகன் என்ன செய்தான், அந்த தோடை அபகரித்து கொண்டு நாகலோகத்திற்குள்ளே ஓடி ஒழிந்து கொண்டான். நாகலோகத்துக்குள்ளே ஓடி ஒழிந்த தட்சகனிடமிருந்து அந்த தோடை மீட்க வேண்டும் என்று நினைத்த உதங்கர் அக்னியினுடைய துணை கொண்டு நாகலோகத்திற்குள்ளே சென்று பல சிரமங்களை அனுபவித்து நிறைவாக தோடை மீட்டு கொண்டு வந்து பைதருடைய மனைவி வசம் குருதட்சணையாக ஒப்படைத்தார். அன்றிலிருந்து ஜனமேஜயனுடைய நண்பனாக இருக்கக்கூடிய உதங்கனுக்கு இந்த நாகங்களை கண்டாலே ஆகாது. இந்த நாகங்கள் அத்தனையும் அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். காரணம், அத்தனை பாடுகள் தட்சகனிடம் அவனுக்கு. வந்தவன் ஜனமேஜயனிடம் சொன்னா, இந்த நாக கூட்டங்களையும் அழிக்க வேண்டும், ஒரு சர்ப்ப சத்ரு யாகத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னான். ஏன்னா ஜனமேஜயன் மன்னன், அவனால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க இயலும். சர்ப்ப சத்ரு யாகத்தை செய்யுங்கள் என்று சொன்ன உடனே ஏற்கனவே இந்த நாகங்களின் மீது அளவு கடந்த வெறுப்பை கொண்டிருந்தான். யாரு? ஜனமேஜயன். என்ன காரணம்? ஜனமேஜயனுடைய தந்தை பரிஷித்து தட்சகன் என்கின்ற நாகம் கடித்து தான் மாண்டு போறான். தட்சகன் என்கின்ற நாகம்தான் ஜனமேஜயனுடைய தந்தை பரிஷித்தை கொன்று போட்டது என்று பார்க்கிறோம். எதற்காக இந்த பரிஷித்தை தட்சகன் கொன்றான் என்று ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. பரிஷித்து மகாராஜா மிகவும் ஆற்றல் கொண்டவர், வேட்டையிலே அளவு கடந்த ஈடுபாடு கொண்டவர். பரிஷித்து மகாராஜா மீது மக்கள் வைத்திருந்த அன்பிற்கு ஒரு அளவே இல்லை. காரணம், அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு எந்த குறையும் இல்லை. மன்னர்கள் நல்வழியில் ஆட்சி நடத்தினால் மக்கள் அவர்களுக்கு என்றைக்குமே கட்டுப்பட்டவர்கள். மிக அழகாக ஆட்சி நடத்தினான். ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, 60 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி நடத்தினான். நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. 60 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்கிறார். ஒரு ஆண்டை நிறைவு செய்துவிட்டு அடுத்த ஆண்டு அடியெடுத்து வைத்தான் பரிஷித்து மகாராஜா என்று சொன்னால், முந்தைய ஆண்டை காட்டிலும் ஆட்சி மிக சிறப்பாக இருக்கிறது. அப்ப எவ்வளவு அழகாக அவன் ஆட்சி நடத்தி இருப்பான் பாருங்கள். ஒரு நாள் வேட்டைக்கு பரிஷித்து வருகிறான். ஒரு மான் அவனுடைய கண்ணிலே படுகிறது. அந்த மானை துரத்தி கொண்டே வருகிறான். அந்த மான் இங்கும் அங்குமாக அலக்கழித்து காணாமலே போயிருது. இடம் மாறி வந்து நிற்கிறான். எந்த பாதை கூடி வந்தோம், காட்டை விட்டு பழையபடி எப்படி வெளியே போகிறது, தடுமாறி போய் நிற்கிறான். அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் இருக்கிறது. அந்த ஆசிரமத்துக்குள்ளே சமீகர் என்கின்ற முனிவர் உட்கார்ந்து கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கிறார். 5 புலன்களையும் அடக்கி தவம் செய்கிறார். தன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பது கொஞ்சம் கூட தெரியாமல் ஆழமாக தவம் செய்து கொண்டிருக்கிறார். இவன் அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சி சமீகரை பார்த்தான் பரிஷித்து மகாராஜா. அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். தவத்தை கலைப்பது ரொம்ப தப்பு. சில பேர் எவ்வளவு உயர்வான இடத்துக்கு போனாலும், எவ்வளவு உயர்வான சிந்தனைகளை கொண்டவர்களாக இருந்தாலும் அறியாமல் சில பெரிய தப்புக்களை செஞ்சிருவாங்க. அதை மாதிரி பரிஷித்து அவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். பொறுமையாக நிற்கணுமா இல்லையா? தவம் செய்து கொண்டிருப்பவரிடம் இடைஞ்சல் இல்லாமல், இடையூறு இல்லாமல் அமைதியாக அமர்ந்து அவர் தவத்தை முடித்த பிறகு ஏதாவது தேவை இருந்தால் பேசியிருக்கணும். தவம் செய்பவரிடம் ஐயா ஐயா ஐயான்னு 7-8 முறை அந்த முனிவனை அழைத்து அவர் கண்களையே திறக்கலை. தன்னை சுற்றி என்ன நடக்குன்னே அவருக்கு தெரியல. அவர் அப்படியே ஆழ் தியானத்திலே அப்படியே வீற்றிருக்கிறார். அவரை அழைத்து அழைத்து பார்த்து பொறுமை இழந்து திரும்பி போயிருந்தா பரவாயில்ல. பொறுமை இழந்த பரிஷித்து என்ன செஞ்சான், பக்கத்தில் ஒரு பெரிய நாகம் செத்து கிடந்தது. அந்த செத்த பாம்பு எடுத்து அவர் கழுத்தில் சுற்றி விட்டுட்டு போயிட்டான். எவ்வளவு தேவையில்லாத வேலை!
கழுத்தில் நாகத்தை செத்த பாம்பை சுற்றி விட்டுட்டு போயிட்டா, அதுவும் அவருக்கு தெரியல. அவர் இன்னும் ஆழமான தியானத்திலே அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது சமீகருடைய மைந்தன் ஸ்ருங்கின்னு பேர், அவனும் மிகச்சிறந்தவன், அவனும் பலம் பொருந்தியவன். அவன் ஆசிரமத்துக்குள்ள அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு வாரான். கழுத்தில் ஒரு செத்த பாம்பு கிடக்கு. யார் இந்த காரியத்தை செய்தார் என்று விசாரித்த போது பரிசுத்த மன்னன் தான் ஆசிரமத்துக்கு வந்துட்டு போனான். அவன் தான் செத்த பாம்பை தூக்கி முனிவருடைய கழுத்தில் போட்டுட்டு போயிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே கோபம் தாங்க முடியல. உலகத்திலே கடுமையான கோபம் கொண்டவன் அந்த ஸ்ருங்கி முனிவன். அவனுக்கு கோபம் தாங்கலை. அவன் உடனே என் தந்தையை காரணமில்லாமல் அவமானம் செய்த பரிசுத்துக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும்னு நினச்சார். என் தந்தை மிகச்சிறந்த தவசீலர், வாழ்க்கையில் மனசால கிஞ்சித்தும் யாருக்கும் கேடு நினைக்காதவர், மற்றவர்களுக்கு என்றைக்குமே உபகாரியாக இருக்கக்கூடியவர், இந்த உலக சேமத்துக்காக தன்னை வருத்தி கடுமையாக தவம் செய்யக்கூடியவர். அந்த தவத்துக்கு மரியாதை கொடுக்கணும்னு கூட தெரியாமல் கேட்ட கேள்விக்கு பதில் வரலன்னு செத்து கிடக்கிற பாம்பு எடுத்து அவர் கழுத்தில் மாலையை அணிவிச்சிட்டு போனால் அது எவ்வளவு பெரிய கொடூரம். எந்த பாம்பை கொண்டு வந்து என் தந்தையினுடைய கழுத்திலே மாலையாக அணிவித்தாயோ பரிசுத்த மகாராஜா, 7 நாட்களுக்குள் அதே பாம்பு கடித்து நீ மாண்டு போவாயின்னு சாபம் போட்டான். இதை யார் கேள்விப்படுறார் தெரியுமா? தவம் முடிந்த பிறகு சமீகர் கேள்விப்படுறார். அவர் சொன்னார், அப்பா ஏன்பா அவன்தான் புத்தி இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டான், நீ இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு கொடுமையான சாபத்தை கொடுக்கலாமா? அவன் மாண்டில் போவான் 7 நாளைக்குள்ள, சாபத்துக்கு ஏதாவது விமோசனம் இருக்கிறதா என்று கேட்டார். அவனுக்கு அந்த தண்டனை தேவைதான்னா. ஏன்னா அவ்வளவு கோபம், ஒரு தவறும் செய்யாத தன்னுடைய தந்தையை பரிசுத்த அவமானம் செய்து விட்டான் என்று. இப்போ வேற வழியே இல்லாமல் தன்னுடைய சீடனை அழைத்து சமீகர் என்ன பண்ணார், மனசு கேட்காம நீ பரிசுத்தினுடைய அவைக்கு போய் இப்படி ஒரு ஆபத்து அவனுக்கு காத்திருக்குன்னு போய் சொல்லிட்டு வாப்பான்னார். அவன் சொல்கிறதுக்காக வந்தான். இதை கேள்விப்பட்ட உடனே உடம்பெல்லாம் மனமெல்லாம் ஆடி போனது பரிசுத்துக்கு. ஏன்னா பாம்புன்னா படையும் நடுங்கும். அந்த பாம்பு 7 நாளையில் தன்னை கடிச்சு கொல்ல போதுன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சா, மரணம் முன்னாடியே தெரிஞ்சா எவ்வளவு பெரிய கொடுமை. அப்போ என்ன பொருள் தெரியுமா? தவத்தை கலைத்தால், உண்மையான ஞானிகளுடைய தவத்தை கேலி பேசினால், அந்த தவத்தை விமர்சனம் செய்தால், அந்த தவத்தை கலைத்தால், பாம்பு தீண்டினால் என்ன பெரிய தண்டனையோ அதற்கு இணையான தண்டனை அவனுக்கு வாழ்க்கையில் உண்டு என்று பொருள். இப்போ நேராக போய் சொன்ன உடனே வர வழியே இல்லை. பரிசுத்த மகாராஜா என்ன செய்தார்? உடனடியாக தன்னுடைய மகன் ஜனமேஜயனுக்கு முடிசூட்டி அவனை ஆட்சி பீடத்தில் அமர்த்தி விட்டு இப்போ பணியாளர்களை அழைத்து ஒரு தூணில் நிற்கக்கூடிய ஒரு அறையை உடனடியாக ஏற்பாடு செய்து அந்த அறைக்குள்ளே காற்றே நுழைய முடியாதபடி இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ளே போய் அமர்ந்து கொண்டு பூட்டி கொண்டார். 7 நாளைக்குள்ளே இதை மீறி நாகம் எப்படி உள்ளே வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போய் உட்கார்ந்துருந்தான். ஆனால் தனக்கு மரணம் வந்துவிடும் என்பது அவனுக்கு உறுதியாக தெரிந்தது. அந்த மரண பயத்தை போக்குவதற்காக சுகமகரிஷி வாயிலாக ஸ்ரீமத் பாகவதத்தை செவிமடுத்து கேட்டான் பரிசுத்த மகாராஜா. அவனுடைய கவலை, பயம், மரண பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. ஆனால் சாபம்தான். அந்த அறைக்குள்ளே பூட்டி கொண்டு அமர்ந்திருந்தான். இப்போ அவனை சுற்றிலும் இருந்து பாதுகாக்கக்கூடிய முனிவர்கள் ரூபத்தில் ஒருவனாக தட்சகன் புறப்பட்டு 7வது நாள் அந்த அறைக்குள்ளே பழங்களை பசிக்காக கொடுப்பதற்காக வருபவர்களில் ஒருவனாக வருகிறார். அந்த பழங்களை கொண்டு வந்து பரிசுத்த மகாராஜா முன்னாடி வச்ச உடனே அதான் விதி. அத்தனை பழங்களிலும் எந்த பழத்திலே தட்சகன் ஒழிந்திருக்கிறானோ அதே பழத்தை எடுத்து பரிசுத்த கையில் வச்சிருந்தான். அந்த பழத்தினுடைய அழகை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதற்குள்ளே இருந்து ஒரு கூர்மையான கண்களும்
மிக கொடிய விஷத்தை கக்கக்கூடிய நாவும் நீட்டிக்கொண்டு அவனை எதிர்பட்டு வந்ததை கண்களால் பார்த்த அடுத்த கணம் தட்சகன் தீண்டி பரீட்சித்து மாண்டு போனான். தட்சகன் ஒரு நிமிஷத்தில் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள பரீட்சித்தினுடைய உயிரை அவன் குடித்து விட்டான். இப்போ பரீட்சித்து என்ன செய்தான்? மாண்டு போனான். இந்த செய்தியை இந்த முனிவர்கள் எல்லாம் எப்படி என்னுடைய தந்தை மாண்டு போனார் என்று ஜனமேஜயன் கேட்டபோது நடந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். பல ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி செய்த இந்த பரீட்சித்துக்கு நாகத்தின் வாயிலாக மரணம் வந்துவிடக்கூடாது என்று நினைத்தவர் காசியப முனிவர் என்று ஒரு முனிவர். புராணங்களில் 2 காசியப முனிவர் இருக்கிறார். இந்த காசியப முனிவர் வேறு. இவர் நினைத்து அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக புறப்பட்டு வருகிறார். இதை தட்சகன் பார்க்கிறார். தட்சகன் பார்த்து, காசியப முனிவரே நீர் எங்கே போறீர்னு கேட்ட உடனே, நான் பரீட்சித்து மகாராஜாவை காப்பாற்ற போகிறேன். தட்சகன் முன்னால் அவருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அந்த ஆபத்திலிருந்து அவரை காக்கப் போகிறேன் என்று சொன்ன உடனே, உம்மால் அது இயலுமா என்று கேட்டான். நான் செய்து முடிப்பேன், அவரை காப்பாற்றியே தீருவேன் என்று சொன்ன உடனே தட்சகன் சொன்னால், பல ஆண்டுகள் செழிப்பாக இதோ ஒரு விருட்சம் நிற்கிறதே, ஒரு மிகப்பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்தை இப்பொழுது நான் தீண்டப் போகிறேன். உடனடியாக விஷம் ஏறி அந்த ஆலமரம் 1000 ஆண்டுகள் செழிப்பாக நின்ற ஆலமரம் பட்டு போகும். இதை நீங்களும் கண்ணால் தான் பார்க்க போகிறீர்கள். இதற்கு பிறகும் இந்த பரீட்சித்து மகாராஜாவை காப்பாற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா என்று தட்சகன் கேட்டான். நீ தாராளமாக தீண்டலாம், இந்த ஆலமரத்தை தாராளமாக நீ தீண்டலாம் என்று சொன்ன அடுத்த கணம் தன்னுடைய கோபம் அத்தனையும் ஒன்றாக விஷமாக்கி அந்த ஆலமரத்தை தீண்டினான் தட்சகன். ஆனால் என்ன கொடுமை பாருங்க, அந்த ஆலமரத்துக்கு மேலே ஒருத்தன் கிடந்தான், எந்த பாவமும் அறியாதவன். அவன் காஞ்ச கொப்புகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தரிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ விஷம் அவன் உடம்புக்குள்ளேயும் ஏறி மாண்டு கீழே விழுந்து சாம்பலா போனான். உம்மால் என்ன செய்ய இயலும் என்று கேட்டான் தட்சகன். பார் நான் என்ன செய்கிறேன் என்று. அந்த காசியப முனிவர் என்ன செய்தார்? தன்னுடைய மந்திர வித்தைகளை கொண்டு முதலாவதாக எரிந்து சாம்பலாகி கிடந்த அந்த ஆலமரத்தின் நடுவில் 2 இலைகள் துளிர்த்து நின்றது. துளிர்த்த இலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கிளைகளுடன் கூடி அதே விருட்சம் போல் காட்சி தந்தது மட்டுமல்ல, அறியாமல் மரத்தின் மீது கிடந்து ஒருவன் மாண்டு போனானே, அவனும் உயிர் பெற்று நின்றான். இந்த காட்சியை தட்சகன் பார்த்த உடனே அப்படியே அரண்டு போயிட்டான். இப்போ நீ எதுக்காக பரீட்சித்து மகாராஜாவை காப்பாற்றணும் நிலையிற? உனக்கு அதனால என்ன பிரயோஜனம் என்று கேட்டார். செல்வங்களை வாரி வழங்குவார், மிகப்பெரிய மன்னன், அவன் உயிரையே நான் காப்பாற்றினேன்னு சொன்னால் 7 தலைமுறைக்கும் செல்வங்களை வைத்து அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு என்னை கையிலே தாமரை போல் தாங்குவான் மன்னன். அதனால நான் போகிறேன். உனக்கு பணம் வேணும் அவ்வளவுதானே, உனக்கு செல்வங்கள் வேண்டும் அவ்வளவுதானே, எவ்வளவு வேண்டுமோ நான் தருகிறேன். என் நாகலோகத்திலே 1000 ஐஸ்வர்யங்கள் குவிந்து கிடக்கிறது, நான் உனக்கு அதை தருகிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்த உடனே காப்பாற்ற வந்த காசியப முனிவர் காப்பாற்றாமல் திரும்பி போயிட்டார். அதான் விதி. விதி ரொம்ப வலியது. தெரிந்தோ தெரியாமலோ நாகத்தை எடுத்து சமீகர் கழுத்தில் போடாமல் இருந்திருந்த அந்த பிரச்சனை உண்டா? அதற்கு பிறகுதான் பழ ரூபத்திலே, பழத்திற்குள்ளே புழு ரூபத்திலே சென்று பரீட்சித்து மகாராஜாவினுடைய உயிரை அவன் குடித்து விடுகிறான் என்று பார்க்கிறோம். இந்த செய்தியை கேள்விப்படுகிறான் ஜனமேஜயன். ஆனால் அதே நேரம் இந்த தட்சகன் தன்னை படுத்திய கொடுமைக்கு பழிவாங்க வேண்டும் என்று ஜனமேஜயனுடைய நண்பனாக இருக்கக்கூடிய உதங்கர் என்ன பண்ணார்? அப்பா, சர்ப்ப சத்ரு யாகத்தை நீ நடத்து. இந்த உலகத்தில் எந்த மூலையில் நாகங்கள் இருந்தாலும் அந்த நாகங்கள் அத்தனை இந்த யாகத்தில் விழுந்து அழியணும் அப்படின்ன உடனே தன் தந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பு, தன் தந்தையை இழந்து நிற்கக்கூடிய ஜனமேஜயன் சர்ப்ப யாகத்தை செய்ய ஆரம்பித்தான். சர்ப்பங்கள் அத்தனையும் சத்துருக்களாக நினைத்து
மிகப்பெரிய கொடிய யாகத்தை செய்தான். அந்த யாகம் நடக்க 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 எந்தெந்த மூலை முடுக்குகள் எல்லாம் பாம்புகள் இருக்கிறதோ, நாகங்கள் இருக்கிறதோ, அத்தனையும் தானாக இருக்கின்ற இடத்திலிருந்து புறப்பட்டு வந்து யாக குண்டத்துக்குள்ள விழுந்து விழுந்து செத்துச்சு. லட்சோப லட்ச நாகங்கள் விழுந்து செத்துச்சு. நிறைவாக தட்சகன் அந்த யாக குண்டத்திற்குள்ளே விழுவதற்கு கொஞ்ச நேரம்தான் இருந்தது. அந்த நேரம் தட்சகனுடைய சகோதரியினுடைய மகனாக விளங்கக்கூடிய ஆஸ்திகர் ஜனமேஜயனை கையெடுத்து வணங்கி தயவு செய்து எங்களை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த இடத்திற்கு யார் வருகிறார்? வியாச பகவான் வருகிறார். வியாசர் வந்து ஜனமேஜயன்ட்ட கேட்டார், அப்பா, யாரோ ஒருவன் செய்த தவறுக்காக இத்தனை உயிர்களை நீ பழிவாங்கலாமா? இந்த பழிவாங்கக்கூடிய எண்ணம் உன்னை விட்டு நீங்க வேண்டாமா? எத்தனையோ உயிரினங்களை அழித்து விட்டாயே. லட்சோப லட்ச நாகங்கள் இந்த நெருப்பிலே விழுந்து அழிந்து போனது, இன்னுமா உன் பழி உணர்ச்சி தீரவில்லை? ஜனமேஜயா, இந்த யாகத்தை உடனடியாக நிறுத்து என்று சொன்னவுடன் ஆஸ்திகருடைய வேண்டுதலுக்கு இணங்கவும் வியாசருடைய வேண்டுதலுக்கு இணங்கவும் இந்த யாகத்தை முடித்து வைத்தான் ஜனமேஜயன். முடித்து வைத்த பிறகு வியாசரை பார்த்து சொன்னான், என் மனம் என் தந்தை இல்லாமல் சஞ்சலப்படுகிறது. என் மனம் அமைதி பெற வேண்டும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே மனம் நிறைவாக இருக்க வேண்டும். எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் இருக்கணும். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் ஜனமேஜயன் வியாசரிடம். அதே நேரம் மிக அழகாக வியாசரிடம் கேட்டான், என்னுடைய மூதாதையர்கள், ஏனென்று சொன்னால் இந்த பாரதத்தில், இந்த ஹஸ்தினாபுரத்தில், இந்த குரு வம்சத்தில் 52வது தலைமுறையைச் சேர்ந்தவன் ஜனமேஜயன். அப்போ எனக்கு முன்னாடி 51 தலைமுறைகள் இருந்திருக்கிறது. அந்த பாரத வம்சாவழிகளை எனக்கு எடுத்து சொல்லுங்கள். யார் யார் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்று எனக்கு எடுத்து சொல்லுங்கள். அதே நேரம் இந்த குருச்சேத்திர போர் எதனால் நிகழ்ந்தது? பாண்டவும் திருதராஷ்டிரனும் அண்ணனும் தம்பியுமாக இருந்தும் அண்ணனுடைய பிள்ளைகளும் தம்பியினுடைய பிள்ளைகளும் ஏன் இப்படி அடித்து கொண்டார்கள்? ஏன் இத்தனை உயிர்கள் மாண்டு போனது? எதற்காக இந்த பாரத போர் நடந்தது? பாரதம் என்றால் என்ன என்று ஜனமேஜயன் வியாசரிடம் கேட்டபோது, தனக்கு இதை எடுத்துச் சொல்ல நேரமில்லாத வியாசர் தன்னுடைய 4 மாணவர்களிலே மிகச்சிறந்தவராக இருந்த வைசம்பாயனரை வைத்து மகாபாரதத்தை ஜனமேஜயனுக்கு போதிக்கும்படியாக, உபதேசிக்கும்படியாக வியாச பகவான் சொன்ன காரணத்தினால் வைசம்பாயனர் சொல்லி மகாபாரதம் முழுவதையும் இந்த ஜனமேஜயன் கேட்டு மன நிம்மதி அடைந்தான். மூதாதையர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டான். என்ன அழகாக அந்த வம்சாவழிகளை அவர் அழகாக எடுத்து சொன்னார் பாருங்கள். வைசம்பாயனர் அழகாக எடுத்து சொல்கிறார் ஜனமேஜயனுக்கு. எப்படி சொல்கிறார்? இந்த வம்சாவழி எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிற செய்தியை பாரதம் முழுவதும் ஒவ்வொரு நிலைகளையும், குருச்சேத்திர போர் அது வரைக்கும் ரொம்ப அழகாக அம்சங்கள் அத்தனையும் அக்கு வேறாக ஆணி வேறாக இப்பொழுது வைசம்பாயனர் யாருக்கு சொல்கிறார்? ஜனமேஜயனுக்கு சொல்கிறார். அந்த வம்சாவழிகளை மிக அருமையாக எடுத்து சொல்லக்கூடிய அந்த செய்திகளை கேட்கின்ற பொழுது எப்படியெல்லாம் மன்னர்கள் நம்மை ஆண்டிருக்கிறார்கள் என்று நமக்கு கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கிறது.